உயிர்ப்பின் ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்காக நாங்கள் உம்முடைய ஆலயம் நோக்கி வந்திருக்கிற பொழுது நீரே உம்முடைய உயிர்ப்பின் செய்தியின் மூலமாக எங்களோடு பேசும்படியாய் மன்றாடுகிறோம். உம்முடைய உயிர்ப்பின் செய்தி எங்கள் வாழ்வுக்கு ஒளியாகட்டும், எங்கள் வாழ்வை விடுதலை செய்யட்டும். எங்களுக்காக உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நிறை நாமத்திலே மன்றாடுகிறோம் தூய நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்து விட்டார். பதில் சொல்ல மாட்டீங்களா? அவர் மெய்யாகவே உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பண்டிகையை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள் மரணம் ஊடாக பயணித்து அவருடைய உயிர்ப்பின் மாட்சியிலே ஒரு விடுதலையை, மீட்பை, ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த உயிர்ப்பின் மாட்சி எங்களுக்கு ஒரு விடுதலையின் செய்தியாக, மீட்பின் செய்தியாக, சமாதானத்தின் நம்பிக்கையின் செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இந்த மகிழ்ச்சியான ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்ப்பில் நான் பங்கு பெறுகின்றேனா என்கின்ற கேள்வி. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அவருடைய உயிர்ப்பில் நான் பங்கு பெறுகிறேனா என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பை நாங்கள் விசுவாசிக்காவிட்டால், அவர் எனக்காக பாடுபட்டு அவர் எனக்காக உயிர்த்தார் என்பதை விசுவாசிக்காவிட்டால், நம்பாவிட்டால் நாங்கள் புது வாழ்வு பெற்றவர்களாக மாற முடியாது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததினால் தான் நாங்கள் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். இன்று நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக, மீட்பு பெற்றவர்களாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. திருவிவிலியத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றும் நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவனுடைய மீட்பை விசுவாசிக்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது. அதை நாங்கள் நம்புகிறோம். அவர் எங்களுக்கு வாழ்வு தருகிறார், எங்களை புதிதாக்குகிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அந்த விடுதலையின் செய்தியை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா, எனக்குள் நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேனா என்பதுதான் இன்றைய நாளிலே இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் வருடா வருடம் இந்த உயிர்ப்பின் பண்டிகையை ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் உயிர்ப்பு இல்லை, எங்களுக்குள் உயிர்ப்பின் செயற்பாடுகள் இல்லை, எங்களுக்குள் உயிர்ப்பின் வாழ்வு இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒவ்வொரு உயிர்ப்புமே எங்களுக்கு சவால் இடுகிறது. நாங்கள் உயிர் பெற்று வருவதற்கு, நாங்கள் மீண்டும் பொது வாழ்வு பெறுவதற்கு ஒவ்வொரு உயிர்ப்பு திருநாளுமே எங்களுக்கு சவால் விடுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம்: கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலேயே இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால்
உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகவே நாங்கள் அந்த உயிர்ப்பை விசுவாசிக்கிற நாங்கள் பாவத்துக்குள் உட்பட்ட மக்களாகத்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் உயிர்ப்பின் அந்த தாற்பயத்தை முழுமையாக எங்களுக்குள் எடுத்துக் கொள்வதில்லை. உயிர்ப்பின் விடுதலையின் செய்தியை எங்களுக்குள் நாங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. அங்கே வெறுமையான கல்லறையை ஓடி சென்று பார்த்த மகதலா மரியாள் அங்கே ஆண்டவர் இல்லை என்பதை உணர்ந்தவளாக, ஆண்டவரை எங்கேயோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று ஏக்கத்தோடு ஓடுகிறார். ஆனால் இயேசு வந்து மரியா என்று கூப்பிடுகிற பொழுது ஆண்டவரே என்று சொல்லி மறு உத்தரவு அளிக்கிறார். இன்றைக்கு நாங்கள் என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவதற்கு, அந்த உயிர்ப்பின் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண்பதற்கு தயாராக இருக்கின்றேனா? நான் அதற்கு பாத்திரனாக இருக்கிறேனா என்பதை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பின் பிரியமானவர்களே. ஆகவே கிறிஸ்துவோடு நாங்கள் உயிர் தெழுந்திருந்தால் அவற்றை எங்களுடைய வாழ்வின் மூலம் காண்பிக்க வேண்டியது அவசியமாகும். நாங்கள் மேலான காரியங்களை குறித்து தேடுவது அவசியமாகும். ஆனால் நாங்கள் உயிர்ப்பின் வாழ்வை இந்த உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இன்றைய நாளிலே வாசித்த கொலேசையர் பகுதியிலே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய பலபாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவற்றைகளை தேடுங்கள் என்று சொல்லி, மேலானவற்றை தேடுங்கள், இறையரசுக்குரிய காரியங்களை தேடுங்கள், இறையரசுக்குரிய வாழ்வு முறையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அழைக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை விசுவாசிக்கிற நாம் மேலானவற்றை நாட அழைக்கப்படுகிறோம். இறையரசுக்குரிய காரியங்களை தேட அழைக்கப்படுகிறோம். எவை இந்த இறையரசுக்குரிய காரியங்கள்? எவை அந்த மேலான காரியங்கள்? ஆண்டவரை முதன்மையாக கொள்ளுகின்ற வாழ்க்கை, அன்பின் வாழ்வு, மன்னிக்கின்ற ஒப்புரவாகின்ற வாழ்வு, தாழ்மையுடன் பணி செய்கின்ற வாழ்வு, நீதிக்கான நேர்மைக்கான வாழ்வு, சாட்சி பகருகின்ற வாழ்வு, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு. இப்படி பலவற்றை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் இறையரசுக்குரிய மேலான காரியங்களாக. ஆகவே இன்றைக்கு என்னுடைய யதார்த்த வாழ்க்கையிலே நான் மேலே சொன்ன இந்த காரியங்கள் எனக்குள் இருக்கிறதா? உயிர்ப்பை காண வந்திருக்கிற என்னுடைய வாழ்வுக்குள் நான் யாரை முதன்மைப்படுத்துகிறேன்? அன்பிலே நான் வாழ்கின்றேனா? மன்னிக்கின்ற ஒப்புரவின் வாழ்க்கையை நான் வாழுகின்றேனா? தாழ்மையோடு நான் பணி செய்கின்றேனா? சாட்சியாக பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழுகிறேனா என்று சொல்லி நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த உயிர்ப்பின் நாளிலே எங்களுக்கு அழைக்கிறார். இந்த மேலான காரியங்களை பெற்று உண்மையின் சாட்சிகளாக உண்மையிலே உயிர் தழுவதற்கு ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். அங்கே கல்லறை மூடப்பட்டிருந்த பொழுது ஆண்டவர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். கல்லறை திறந்த பொழுது ஆண்டவர் அங்கே இல்லை, வெறுமையான கல்லறை. இன்றைக்கு என்னுடைய இதயம் எப்படி இருக்கிறது? மூடப்பட்ட கல்லறையாக இருக்கிறதா? அல்லது அதை திறந்து கொண்டு அதை உடைத்துக் கொண்டு வெளியே வந்த ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்வாக, வாழ்வின் இதயமாக என்னுடைய வாழ்வு இருக்கின்றதா? உயிர்ப்பின் செய்தியை மெய்யாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க இந்த உயிர்ப்பு அழைக்கிறது.
தொடர்ந்து இந்த உயிர்ப்பின் செய்தியானது எங்களை அழைக்கின்றது செயற்படுவதற்காக. வெறுமனே உயிர்ப்பின் செய்தியை கேட்டுவிட்டு அல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரித்து மட்டும் இருந்துவிட முடியாது. ஆண்டவர் அழைக்கிறார், அந்த உயிர்ப்பின் செய்தியோடு பணி செய்வதற்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையானால் நாம் அதை செயலிலே, செயற்பாட்டிலே காண்பிக்க வேண்டியது அவசியம். மகதலா மரியாள் அங்கே காலையிலே எழுந்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய கல்லறைக்கு, வறுமையான கல்லறையை காண்கிறார். அங்கே ஆண்டவர் வருகிறார், அவரோடு பேசுகிறார். பேசிய பொழுது சொல்லுகிறார், என்னுடைய உயிர்ப்பை கண்டு நீ இப்படியே இருந்து விட முடியாது, போய் உன்னுடைய சீடர்களுக்கு சொல்லு, உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லு, நான் என் பிதாவிடத்தில் போகவிருக்கிறேன் என்று சொல்லி. அதைத்தான் வாசித்தோம் யோவான் 20:17. நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆகவே இங்கே மகதலா மரியாவை அப்படியே பற்றி கொண்டு நிற்கும்படியாக சொல்லவில்லை, போய் பணி செய், உயிர்ப்பின் செய்தியை அறிவு என்று சொல்லி அங்கே செயற்படுகின்ற ஒருவராக ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த உயிர்ப்பின் செய்திதான், மகதலா மரியா கொண்டு சென்ற அந்த செய்திதான் இன்று நாங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக, உயிர்ப்பின் ஜனங்களாக, புதுவாழ்வு பெற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதே செய்தியை ஆண்டவர் எனக்கும் எங்களுக்கும் தருகிறார். உயிர்ப்பின் வழிபாட்டிலே பங்கெடுத்த நீ வெறுமனே அந்த வழிபாட்டோடு இருந்து விடாதே, செல்லு, போ, சென்று அங்கே சாட்சியாக வாழ், என்னுடைய உயிர்ப்புக்கு நீ சான்று பகரு, உயிர்ப்பின் வாழ்வை வாழு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்கின்றோமா? மரியாவை போல பணி செய்வதற்கு, ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தியை பறைசாற்றுவதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்கின்றோமா? ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தார். அவர் உயிர்ப்பு எங்களை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய உயிர்ப்பு தடைகளை உடைக்கிறது. அவருடைய உயிர்ப்பு மூடப்பட்ட கல்லறையிலிருந்து வெளியே வருகிறது. நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? என் இதய கல்லறையை உடைத்துக் கொண்டு உயிர்ப்பின் மகிமையை காண, உயிர்ப்பின் சாட்சியாய் இருக்க, உயிர்ப்பின் செய்தியை பறைசாற்ற நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? கண்களை மூடி நாங்கள் தியானிப்போம். உயிர்ப்பின் ஆண்டவரே, நீர் எங்களை அழைக்கிறீர் உம்முடைய உயிர்ப்பின் செய்திகளுக்கு சாட்சியாய் வாழும்படி. ஆனால் இன்றைய காலங்களில் எங்களுடைய மனங்கள் மேலான காரியங்களை குறித்து அல்ல, இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து அதிகம் சிந்திக்கிறது. அதற்காக நீர் எங்களை வேண்டியும் ஆண்டவரை, நாங்கள் மேலானவற்றை நாடவும், இறையரசுக்குரிய வாழ்க்கையை எங்கள் வாழ்விலே நாங்கள் கடைபிடிக்கவும், அதை பின்பற்றவும், அதை நடைமுறைப்படுத்தவும் உதவி செய்தரலாம். ஆண்டவரே, அதே போல உம்முடைய உயிர்ப்பின் செய்தியை நாங்கள் பறைசாற்ற, அந்த உயிர்ப்பின் செய்திக்கு சாட்சிகளாக செயற்பட நீர் எங்களை வழிநடத்தும். நீரே உம்முடைய உயிர்ப்பின் வாழ்வை எமக்கு தாரும், எங்களை புதுப்பியும். உம்முடைய வல்லமையினால் எங்களை வழிநடத்தியறலாம். எங்களுக்காக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே மன்றாடுகிறோம். ஆமென்.